வணக்கம் காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான 14வது வாரத்தோட, அதாவது ஃபினாலே வாரத்துக்கு முன்னாடி வாரத்துக்கு உண்டான நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கை கொடுத்தாரு பிக் பாஸ். அதில் வந்துட்டு இவங்களை நீங்கள் சேவ் பண்ண நினச்சா பச்சை மிளகா கடிங்க அப்படின்னாரு. அவங்களும் மாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு 2 பேரும் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி 2 பச்சை மிளகா சாப்பிட்டு கடைசியில் பார்த்தா எல்லாமே பிம்பிளிக்கா பிலாப்பி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ப்ராங்க்ன்ட்டார். எல்லாம் செம்ம காண்டாகிட்டாங்க. இதை வேற வந்து ஒரு சில பேர் சீன் கிரியேட் பண்ணி கண்டென்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணாங்க. பிக் பாஸ் அங்கே வந்து கலாச்சி விட்டாப்பில், ஏங்க 2 தானே சாப்பிட்டீங்க, என்னமோ 2000 சாப்பிட்டா மாதிரி கீழே போட்டுட்ருக்கீங்க அப்படி மாதிரிலாம் கலாச்சாரு. அதை பற்றி பார்த்தீங்களா? எதுக்காக பிக் பாஸ் வந்து அந்த ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சாரு? ஒருவேளை பாரு கமருதீன் போனதெல்லாம் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணியிருப்பாரோ? சரி, பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானாவோட என்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா விக்ரமன் சாண்ட்ரா வந்து போட்டு பொலவலம் பொழந்தாங்க. அதே மாதிரி மறைமுகமாக வந்து எதெல்லாம் சொல்லக்கூடாதோ எல்லாத்தையும் வந்துட்டு மறைமுகமாக சொல்லி அவங்க நைட்டு வந்துட்டு சாண்ட்ராவை கண்ணீர் மழுக நான் தான் வந்துட்டு விஜே போகிறது கமருதீன் போனதுக்கு காரணம்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி நேற்று வந்துட்டு நியூஸ் சேனல் ஒன்றில் வந்துட்டு நம்ம நந்தினி வந்து விஜய் பார்வதி தான் இந்த ஷோ அப்படிமெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய கானவனத்து இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 34,427 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 44.68. அப்பப்பப்பப்பா வேற மாதிரி ஒரு ஓட்ஸ் வந்திருக்கு. அது முதலேருந்து அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த பர்சன்டேஜ்ன்றது பயங்கர மாசாக இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கமருதீனோட ஃபேன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கானவனத்துக்கு போட்டிருப்பாங்கன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்து நைட்லேருந்தே வந்துட்டு கானவனத்தோட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது கமருதீன் விஜய் பார்வதி அரோரா எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே புலம்பிட்டு இருந்தாங்க. ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாங்க, பாருங்கள் அவங்க பண்ணாங்க, அதுக்கு தண்டனை கிடச்சிருச்சு, அவங்க வெளியும் போயிட்டாங்க, திரும்ப அவங்கள பற்றி எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே அவங்க கண்டுக்கவே இல்லை. பட் அந்த காரணத்தை பதிவு பண்ணார். அதே மாதிரி நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட வந்து வியானா வந்து சொல்லியிருப்பாங்க, எப்படியோ வந்து பிளான் பண்ணி விஜய் போகிறது கமருதீன் வெளியே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்து சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது சரி விடுங்க, அவங்க தானே நம்ம வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸாக சொன்னாங்க அப்படின்னு அரோரா சொல்லும்போது இல்லை வினோத்தும் சொன்னார் 2 இல்லை 3 பேரை நீங்கள் வந்து பிளான் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லி அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இப்போது வினோத் அவர்கள் என்ன தான் வெகுளித்தனமாக நிறைய விஷயங்களை போய் வாயை கொடுத்து மாட்டிட்டாலும் சொல்ல வேண்டிய இடங்களை வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறாரு. அது நல்லா இருக்குது. வினோத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 16,888 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.92. ஸோ திவ்யாவுக்கு வந்து உண்மையிலே பிஆர் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் ஒரு பயங்கரமான கொஸ்டின் மார்க்காக இருக்குது. வியானா உள்ளே போயிட்டு எப்படியாவது அதை கேட்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் பிக் பாஸ் டீம் அதை வந்து கேட்கக்கூடாது சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதை அவங்களே சொல்லி திவ்யா கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வீட்டுக்குள்ளே 200% போடுறீங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனால் உங்களுக்காக வெளியே ஒரு 200% போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக சொல்லணும். ஆனால் பிபி டீம் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறுத்துறாங்க. இவங்க அப்படியே இன்னும் 200%ன்னு கேட்கவே இல்லை, அவங்களும் சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்னவாக இருக்கும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த பக்கம் சாண்ட்ரா அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு கமருதீன் பார்வதி போனதுக்கு வந்து நான் தான் பிளான் பண்ணி அனுப்புன மாதிரி சொல்கிறாவ அப்படின்னு சொல்லும்போது திவ்யா வந்து நிற்பாங்க. டக்குன்னு எல்லாருமே சைலண்ட் ஆகிடுவாங்க. வாட் ஹேப்பன் கைஸ், என்னாச்சு அப்படின்னு திவ்யா கிட்ட அதுக்கு வந்து பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. மொட்டையாக வந்துட்டு இல்லை வியானா பேசுறதுனால இவங்க கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாங்க அப்படின்னு மொட்டையாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது பிரஜன் போனப்போ எங்களை எவ்வளோ சண்டை போட்டாங்க, அதுக்கு எனக்கு க்ளோஷர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. 3வது பிளேஸ் வந்து நம்மளுடைய சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,581 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.33. சபரிக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக அவர் உள்ளே போகிறாரு, நாமினேஷன்ஸில் வரல அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா நேற்று வந்துட்டு நேற்று காலையில் வந்துட்டு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. உடனே வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் யாரையாவது ஒருத்தரை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சபரியை வந்துட்டு 5 பேர் நான் சேவ் பண்ணலாம் சொன்னாங்க. சாண்ட்ரா வந்து 4 பேர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வினோத் அப்படின்னு அது மாதிரி போச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் ப்ராங்க்கு சும்மா தான் கேட்டேன்ட்டார். அட கடவுளை, என்னங்க எல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டுங்க. அதுக்கேங்க 2 மிளகா 1 மிளகாவோட நான் போயிருப்போம்ல. இன்னொருத்தரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா காப்பாற்ற மாட்டீங்களா, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வேறு சொல்லி ஊசி போய் நாங்கள் 2 மிளகாலாம் சாப்பிட்டோம். ஏங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. சபரியெலாம் வந்து செம்ம காண்டாயிட்டார். ஆனால் அவர் ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாரு. அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்த வர சொல்கிறாங்க, யார் வாங்கினாலும் பரவாயில்ல இந்த என்னது சபரி, அதுக்கப்புறம் விக்ரம்,
அப்புறம் யாரையோ பேர் போட்டிருக்காங்க. இவங்க மட்டும் கப்பே வாங்கக்கூடாத மாதிரி ஒரு பக்கம் வேறு ஒரு குரூப் வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னென்னா விஜய் பார்வதி அங்கே ரெட் கார்டு சொன்னவொடனே விசில் அடித்து ஃபஸ்ட்டு இவர் தான் கொண்டாடினாப்பில். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி அதேமாதிரி விக்ரம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டோர் ஓப்பன் ஆச்சு கைஸ், வெளியே போங்கன்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிடுச்சு. 4வது பேசுகிறா நம்மளுடைய விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7997 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.38. ஸோ விக்ரம் கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கெலாம் பயங்கர காண்டாக்டர். நேற்று என்னென்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு பிக் பாஸ் கிட்டே போய்ட்டு, சார் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார், என்னால் இதுக்கு மேலே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஏன்னா திரும்பவும் நான் ஒருத்தவங்களை குறை சொல்லி இந்த வீட்டில் வந்துட்டு என்னால் பிக் பாஸ் கேமே விளையாட முடியாது சார். இங்கே இது உங்களால் குறை சொல்ல முடியாதா? ஏங்க இது வரைக்கும் அதை தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன புதுசாக வந்துட்டு ஒரு ஆக்டிங் கொடுக்குறீங்க? அது எப்படி கேம் முடியும் போது எல்லோரும் புனிதர்களாகவே மாறணும்னு ஆசைப்பட்றீங்க? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈவு இறக்கமே இல்லாமல் அங்கே 2 பேர் வந்துட்டு பாவம் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் டோர் ஓப்பன் ஆச்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு, இப்போ வந்து காலையில் நம்ம வியானா சொன்னோடனே நான் தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சே வந்துட்டு திவ்யாவை வந்துட்டு மனசை கஷ்டப்படுத்தி அவங்கள அழ வச்சுட்டேன், அது தப்பு, அதனால் நான் போகும்போது அந்த பணப்படி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன் சார் நீங்கள் பண்ணது தப்புன்னு சொன்ன வரைக்கும் ஓகே, உங்களுக்கு போகனா போக வேண்டியது தானே, அது என்ன போகும்போது பணப்படியோட போகிறன்றது? இந்த டைலாக் இந்த மேட்டரை தான் வந்துட்டு வீணா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் யாரை மணிப்புலேட் பண்ணணும், யார்கிட்ட என்ன கேம் விளையாடணும், யார்கிட்ட என்ன வந்துட்டு பேசுனா வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம், அதை தான் சொன்னாங்க. ஆனால் அவர் இன்னமும் அங்கே வந்துட்டு அழுதே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் பிக் பாஸ் போய் சொல்லி அப்புறம் பிக் பாஸ் டென்ஷன் ஆகி அவருக்கு நிறைய புத்திமதியெலாம் சொல்லி ஒன்று அமுச்சு விட்டாப்புல. இருந்தாலும் முடிவோடு தான் இருக்கார். யாரும் வந்து பெட்டியில் கை வைக்காதீங்கன்னு இருக்காரு. விட்டுருவாங்களா இல்லை அரை தான் விட்டுருவாங்களா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா இருக்காங்க. இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 5155 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.69. ஸோ சேண்ட்ரா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஆபத்து தான். எனக்கு தெரிஞ்சு சேண்ட்ரா வந்து பணப்பட்டி எடுத்துகிட்டு போக வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, சேண்ட்ரா தாங்க டைட்டில், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. என்னையா சொல்கிறீங்க, ஓட்டு இல்லையா அப்படின்னா பாருங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு ஓட்டு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேண்ட்ரா ரொம்ப ஃபீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னென்னா வியானா வந்ததுலேருந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடங்களை பார்த்திங்கன்னா நீ வெளியே போ, உனக்கு சீரியலில் நடிப்பு வாய்ப்பு ரொம்ப குவியும் அப்படின்ட்டாங்க. அது வந்து எதுக்காகனா வெளியில் வந்து அவங்க நடித்ததை வச்சு ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் போச்சு இல்லையா, அதனால் வந்துட்டு வெளியே போனால் உனக்கு சீரியல் வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அப்படின்னு அவங்களே யதார்த்தமாக வந்துட்டு ஆமாம் சேதனா கூட சொன்னார். ஓ சேதனவே சொன்னாரா அப்படின்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்கே நடக்கும் என்ன ஆக போகுது தெரியல. ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணதுக்கு வியானா வந்து ஒரு லுக் விட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்துட்டு சேண்ட்ரா வந்து அந்த பக்கம் வந்து அரோரா கிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க. ஆனால் அரோரா ஒரு விஷயம் சொன்னாங்க, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா இங்கே எனக்கு ஒன்று புரியலைங்க, அது எப்படிங்க ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருக்காருல இங்கே இதை முடிச்சுட்டோன்னா இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு, ஏங்க எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்றாங்க. ஓ வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ண விஷயத்தை யாரும் பேசக்கூடாதா? என்ன இப்படி அழகாக பேசுகிறீங்களே. சரி அப்போ நேற்று ஆபாச குறியீடை பற்றி விஜய் பார்வதி எல்லா நேரத்துலையும் பேசுகிறீங்க, அது எதுக்கு அப்படி கேட்டால் அவங்க ஓகே கைஸ் நான் தூங்க போகிறேன் பாய் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு ஓடுவாங்க. என்னத்தை சொல்ல, இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்க. சரி இவங்க தான் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 77,048 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நிலவரம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, யார் டைட்டில் வினராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் பணப்பட்டி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.